ஹாய்ங்க. எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம கோயிலுக்கு போறோம்னா, அவங்கவங்க சக்திக்கு தகுந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவோம். எதுவுமே இல்லையா, ஒரு தேங்காயாச்சும் வாங்கி உடைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற ஐடியால கோயிலுக்கு போவோம். அப்படி போய் நம்ம கோவில்ல உடைக்கிற தேங்காய் திடீர்னு அழுகி போயிடுச்சுன்னா, மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த தேங்காய் உடையது அழுகி போயிடுச்சுன்னா, இது அபசகுனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. கோவில்ல தேங்காய் அழுகி போயிடுச்சுன்னா நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, நம்மள பிடிச்ச திருஷ்டி, தடைகள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. இது நெறைய பேர் தெரியாம கோவில்ல தேங்காய் உடைச்சது அழுகி போயிடுச்சுன்னா கெட்ட சகுனம்னு நெனைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்ல கண்ணாடி உடையது பார்த்தீங்களா? அதுவும் கூட நல்லதுன்னு தான் சொல்றாங்க. இது 2ல எது நடந்தாலுமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த விஷயத்த சொல்ல வரேங்க. ஏன்னா நெறைய பேர் பயந்துக்கிறீங்க, ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு. அப்படிலாம் கிடையாது. தேங்காய்ல பூ வந்தா ஒரு நல்லதுன்னா, அழுகி போச்சுன்னா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது தான் இதோட பொருளே. ஸோ ஃபீல் பண்ணவே வேண்டாம். அதையும் மீறி உங்களுக்கு மனசுக்கு உறுத்தலா இருக்கா, நேரா விநாயகர் கோயில்ல போய் ஒரு செதறு தேங்காய போட்டுட்டு, யாரோ ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டீங்கன்னா, அந்த உறுத்தல் கூட நமக்கு போயிருவாமாங்க. இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறது நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன சொல்லுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு டிப்ல பார்க்கலாங்க. டாடா.